அனைவருக்கும் வணக்கம். சிறுகதையின் தலைப்பு நான் இருக்கிறேன். எழுத்தாளர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன். அந்த நகரின் மழைத்துளிகள் உயர் நீதிமன்ற வளாகத்தின் மௌனத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்தன. அந்த உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த ஒவ்வொரு நடவடிக்கையும் தேவியின் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ள நடவடிக்கையாக இருந்தது. தேவி பற்றிய முடிவுகள் என்னவாக எடுக்கப்படும் என்கிற கவலையில் சமூக ஆர்வலர் சாந்தி அந்த அறையில் கவலையோடு உட்கார்ந்தாள். தேவி வீட்டிலிருந்து யாரும் வந்திருக்கவில்லை. தேவி 22 வயது. ஆனால் அவள் 21 வார கர்ப்பம். தேவியிடம் இன்டலெக்ட் டிஃப்ளெக்ட், முக்கியமாக அறிவுத்திறனில் குறைபாடு. இது ஒரு மன வளர்ச்சி குறைவு அல்லது குறுகிய அறிவாற்றல் நிலை. இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷனிங் குறைவு, படிப்பது, எண்ணுவது, பிரச்சனை தீர்ப்பது போன்றவை மெதுவாக நடப்பது என்றும், அடாப்டிவ் ஃபங்க்ஷனிங் குறைவு, தினசரி வாழ்க்கை திறன்கள், உடையணிதல், சமைத்தல், சமூக உறவு, பண நிர்வாகம் போன்றவை சிரமமாக உணர்வது. இப்படி உள்ள ஒருவர் 21 வார கர்ப்பம் என்றதும் அதை சட்டப்படி கலைக்க அவரது குடும்பம் நீதிமன்றத்தை அணுகியது. தேவியின் பெற்றோர்களின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதிட்டார். அவள் ஒரு ஆளுமை இல்லாத பெண். குழந்தையின் எதிர்காலத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொறுப்பு பெற்றோருக்குத்தான் இருக்கிறது. இந்த பெண்ணுக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ளும் உளவியல், சமூக பொருளாதார திறன் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். ஏற்கனவே பெற்றோர்கள் இருவரும் 70 வயதை கடந்தவர்கள். பிள்ளை இல்லாத அவர்கள் வாழ்வில் தத்து மூலம் எடுக்கப்பட்டவள். ஆனால் வயது வளர வளர அறிவுத்திறன் குறைபாடு ஏற்பட்டுள்ளது. IQ 70% தான் உள்ளது. இவளிடம் தனிப்பட்ட முடிவு எடுக்க தேவையான அறிவுத்திறனே இல்லை. குழந்தையின் எதிர்காலம் கெட்டுப்போகும். ஒருவேளை குழந்தை பிறந்தால் கூட இவளால் வளர்க்க முடியாது. எனவே நீதிபதி இந்த பெண்ணுக்கு சட்டப்படி கருக்கலைப்பு செய்ய அனுமதி தர வேண்டும். கருக்கலைப்பே அவளுக்கும் குழந்தைக்கும் நல்லது. அவளது பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரும் அவளுக்கு எதிராக உள்ளனர். ஏன் கர்ப்பமான 12வது மாதத்தில் 12வது வாரத்தில், அதாவது முதற்கட்ட பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கேள்வி கேட்டார் நீதிபதி. இதில் 2 சாத்தியங்கள் உள்ளன, மை லார்ட். முதலில் அவளுக்கே தன் கர்ப்பம் பற்றி தெரிந்திருக்கவில்லை. இரண்டாவது, இளம் பெண்களில் பலர் மென்சுரல் இர்ரெகுலரிட்டி, லேக் ஆஃப் செக்ஷுவல் எஜுகேஷன் மற்றும் இன்டலெக்சுவல் டிலே காரணமாக ஒரு பெண் தன் கர்ப்பத்தை 3-4 வாரங்கள் வரைக்கும் கூட அறியாமலே இருக்கலாம். சில சமயங்கள் மாதங்களில் கூட அறியாமலே இருக்கலாம். குடும்பம் மானம் கருதி மருத்துவ சோதனைகளுக்கு அந்த பெண்ணின் பெற்றோர்கள் அழைத்து செல்லாமல் வைத்திருக்கலாம். பின் எப்படி நீங்கள் மருத்துவமனையை அணுகினீர்கள் என்று கேட்டார் நீதிபதி. போக போக அவள் மற்றவங்க மாதிரி இல்லை, வித்தியாசமாக தெரிஞ்சா. அவள் உடம்பில் மாற்றம் தெரிந்தது. கிராம மக்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போய் ஊர்மானம் போகுது என்று எல்லோரும் சண்டைக்கு வந்தார்கள் பெற்றோர்களிடம். கிராம மக்கள் பழி சொல் வரும் என்ற காரணத்தால் பெற்றோர்கள் அவளை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து காட்டிய போது தான் 21 வார கர்ப்பம் என தெரிய வந்தது. என்னது, 5 மாத கர்ப்பமா? ஏன் முன்கூட்டியே ஆப்ரேஷன் பண்ணி இருக்கலாம் இல்லையா? யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது தானே என்று கிராம மக்கள் சொல்லவும், கருக்கலைப்புக்கு அந்த மருத்துவமனையை அணுகிய போது சட்டப்படி நாங்கள் கருக்கலைப்பு செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டது. எனவே இதை கோர்ட்டின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளோம். நீதிபதி வக்கீலை பார்த்து கேட்டார். அந்த பெண் என்ன சொல்கிறாள்? அவளிடம் நேரில் பேசியிருக்கிறீர்களா? இல்லை என்றார் வாதம் செய்த வக்கீல். சட்ட ரீதியாக இதில் நிறைய பிரச்சனைகள் உள்ளன. முக்கியமான சிக்கல்கள். முதலில், மன அறிவுத்திறனில் குறைபாடு உள்ளவர்கள் தாங்கள் ஒரு குழந்தையை வளர்க்க முடியும் என்ற சுய விவகாரத்தில் இருக்கிறார்களா? அதாவது அந்த பெண்ணுக்கு பார்டர்லைன் இன்டலெக்ட் டெஃபிசிட் உள்ளது என்பதை கண்டு கொண்டு மட்டும் அவள் ஒரு குழந்தையை பிரசவித்த பின்பு வளர்க்க முடியாது என்று முடிவு செய்யலாமா? அவளும் சமூகத்தில் ஒரு அங்கம் தானே. அவள் உணர்வு மதித்து நடந்தீர்களா? அவளது உரிமையை எப்படி பாதுகாப்பது? அவளுடைய சொந்த விருப்பம் என்ன? அவள் விருப்பத்திற்கு குடும்ப ஒத்துழைப்பு தருமா? குடும்ப உறுப்பினர்கள் கருத்து என்பது சட்டப்படி முழுமையான சான்றா? அவர் சுதந்திரமாக கோர்ஷீட் இல்லாமல் அதை தெரிவித்திருக்கிறாரா? கேள்வி மேல் கேள்வியாக அடுக்கிக் கொண்டே போனார் நீதிபதி.
அதே நேரத்தில் அந்த உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் தேவியின் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ள நடவடிக்கையாக இருந்தது. மேலும் இந்த வழக்கில் முக்கியமான சட்ட அம்சம் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971 2021 திருத்தம் செய்யப்பட்ட புதிய விதிப்படி சட்ட மீறல் வேறு உள்ளது. 20 வாரத்திற்குள் கருக்கலைப்பு செய்ய சட்ட அனுமதி எளிதாக வழங்கப்படுகிறது. 20 முதல் 24 வாரத்திற்கு இடையில் இது எக்ஸப்ஷனல் கேசஸாக கருதப்படுகிறது. உளவியல், பாலியல் வன்முறை, ஃபோட்டல் அப்நார்மாலிட்டிஸ் போன்றவை இருக்க வேண்டும். 24 வாரத்திற்கு மேலானவை இவை வழக்கமான சூழ்நிலையில் அனுமதிக்கப்படுவதில்லை. நல்ல வேளை இந்த வழக்கு 21 வாரத்தில் இருப்பதால் சட்டப்படி ஏற்கக்கூடிய கால வரைத்தான். ஆனால் ஒரு பெண் பிள்ளையை மகிழ்ச்சியாக பெற்று எடுக்கவும் வளர்க்கவும் சுதந்திரமாக முடிவு செய்யும் தகுதியும் உரிமையும் வைத்திருக்கிறாளா என்பதை எப்படி தீர்மானிக்க முடியும்? நீதிமன்றம் பெண்ணின் உரிமை, விருப்பம் மற்றும் மருத்துவ ரீதியான மதிப்பீடுகளை சமநிலையுடன் பார்க்க விரும்புகிறது. எனவே இந்த நீதிமன்றம் கேட்கும் முக்கியமான விஷயங்களுக்கு பதில் தேவை. மருத்துவ நிபுணர்கள் மூலம் பெண்ணின் நிலையை மதிப்பீடு செய்ய சொல்லப்பட வேண்டும். மனோதத்துவ நிபுணர்கள் அவரிடம் நேரில் பேசி சுய விவரமும் கருத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண் கருக்கலைப்புக்கு அனுமதி தர வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க நீதிமன்றம் சிந்தித்து கொண்டிருக்கிறது. அதுவரை இதன் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது. 10 நாள் கடந்து போனது. தேவியிடம் அறிவுத்திறன் எல்லை குறைபாடு, பார்டர்லைன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இருப்பதாக மருத்துவர்கள் சான்றளித்தார்கள். ஆனால் அதே சமயம் அவள் பிரசவத்தை தாங்கும் திறன் உள்ளவள் என்றும் விருப்பப்பட்டால் கருக்கலைப்பும் சாத்தியம் என்றும் சொல்லியிருந்தது. 21 வார கர்ப்பம் சட்ட ரீதியாக கருக்கலைப்புக்கு அனுமதிக்கக்கூடிய நிலையில் மனோதத்துவ நிபுணர் அறிக்கையும் அவளுக்கு நேர்மறை கருத்தை சொல்லியிருந்தது. நீதிபதி முன்பு மனநல ஆலோசகர் ஒரு வீடியோ அறிக்கையை முன்வைத்தார். அதில் தேவி கூறிய வார்த்தைகள் இருந்தன. நான் என் குழந்தைய வளர்க்க விரும்புகிறேன். இது என் பிள்ளை. அந்த மெல்லிய வார்த்தைகளில் நிதானம் இருந்தது. பயமில்லை, தயக்கமில்லை. அவளது கண்கள் நன்றாக புரிந்தவையாக இருந்தன. அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்தது சமூகத்தில் தன்னுடைய நிலைத்த நிலை அல்ல. ஆனால் தாய்மையின் ஆழத்தை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உணர்ந்து வருவதாக சொன்னாள். என்னை எல்லாரும் விளக்கினாலும் நான் என் குழந்தையை பார்த்துப்பேன். இது திறனுள்ள சமூக மனுஷி சொல்வது போல் உறுதியான வார்த்தை. நிச்சயம் பாராட்டப்பட வேண்டும் என்று நினைத்தார் நீதிபதி. மனநல மருத்துவர் மற்றும் மகளிர் நல வல்லுநர்கள் அனைவரும் கூடுதலாக நேரில் அழைத்து பேசினார். முன்னேற்றமான ஆலோசனைகளும் ஆய்வுகளும் ஆராய்ந்த பின்பு மகிழ்ச்சியுடன் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் விருப்பம் உள்ளது என எல்லாவற்றையும் மனதில் கொண்ட நீதிபதி, அடிப்படை பராமரிப்பு திறன், அவளுடைய பெற்றோர்கள் கைவிட்ட நிலை, அதனால் ஏற்பட்ட அவமானம், பிறந்த பிள்ளையின் மீது பொறுப்பேற்க துணிவில்லாத பாசம் மறைந்த உறவுகள். இந்த நீதிமன்றம் அவருடைய விருப்பத்தை மதிக்கிறது. ஒரு அரசு மருத்துவமனையில் அவளுக்கு பாதுகாப்பான முறையில் பிரசவம் ஏற்பாடு செய்யப்பட்டு உத்தரவிடப்படுகிறது. அவளது குடும்பம் கூடவே இல்லாமல் போனாலும் ஒரு பெண் நல்ல அமைப்பு அல்லது தனியார் சேவை நிறுவனம் ஒன்று அவளையும் பிள்ளையும் தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளது. குழந்தை பிறந்ததும் அவளுக்கும் குழந்தைக்கும் தற்கால பாதுகாப்பு இல்லம் வழங்கப்பட வேண்டும். அவள் விருப்பத்தின் அடிப்படையில் தனி வாழ்க்கை அமைக்க ஆதரவு தர வேண்டும். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தாயாக இருக்க முடியும். உங்களுக்கு குழந்தையை வளர்க்க முடியும். உங்களை ஆதரிக்க வேண்டியது தான் சமூகத்தின் கடமை என்று நீதிபதி கூறவும் சந்தோஷத்துடன் சாந்தி தேவியை அணைத்தவரே வெளியே வந்தபோது மகிழ்ச்சியின் எல்லைக்கு போனாள். நாட்கள் கடந்தன. அவளுக்கு மாதந்தோறும் மருத்துவ பரிசோதனை, அவளுக்கு உணவு கட்டுப்பாடுகள், நடைப்பயிற்சி அவளை அரசு மருத்துவமனையை சமாளித்தது. சமூக சேவையாளர்கள் அவளிடம் பாசமாக இருந்தார்கள். சமூக ஊழியர் சாந்தி அவளை வாரம் ஒரு முறை நடைப்பயிற்சிக்கு அழைத்து கூடவே தானும் நடந்தாள். சாந்தியை பார்த்ததும் தேவி ஒரு குழந்தை போல் கைத்தட்டி, நீ என்னுடன் இருக்கும் வரை சாந்தி அக்கா, நான் பயப்பட மாட்டேன். அந்த பேரழகு உரையாடுகளில் மெய்யான உறவுகள் பிறந்தன. பிரசவ நாளன்று தேவி முழு உற்சாகத்துடன் இருந்தாள். பயப்பட வேண்டாம் என்ற சாந்தியின் வார்த்தையை மனதில் தெம்பை அளித்தது. ஒரு சின்ன புன்னகையோடு அறையில் நுழைந்தாள். பிறந்த குழந்தை ஆண். சிறிய தோள்களில் தாயின் முதுகை அறியாத உறவுடன் முதலில் அழுகை. சாந்தி குழந்தையை தேவியிடம் கொடுத்து, இது உன்கிட்ட வந்த நம்பிக்கையின் பரிசு என்றாள். தேவி மெதுவாக குழந்தையை தன் மார்பில் வைத்து கொண்டு கொஞ்சும் போது குழந்தையின் காதில்
உறக்க சொன்னால் நான் இருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.